धर्मात्मा सत्यसन्धश्च रामो दाशरथर्यति पौरुषे च प्रतिद्वन्द्वः शरैरम् दिहि रावणिम् भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम् त्र्यम्बकपुराधीशम् गणाधिपसमन्वितम् गजारूढमहम् वन्दे शास्तारम् कुलदैवतम् बुद्धिर्बलम् यशोधैर्यम् निर्भयत्वमनोगता अजाड्यम् वाक्पटुत्वम् च हनुमत्स्मरणात् புருஷோத்தமன் தேவதேவனாய் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஸ்ரீ வைகுண்டத்தில் ஆனந்தமாய் சயனம் பண்ணி கொண்டு சதுர்வேதங்களும் மூர்த்திமத்தாய் பகவான ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி ஆனந்தபரித்தனா இருந்த பிரபு மனுஷனா வந்து அவதாரம் பண்ணினாள். சுவாமியை விட்டு பிரியாத பேர்கள் சில பேர்கள். லட்சுமி பிரிய மாட்டாள், அவள் சீதையா வந்துட்டாள். அவனுடைய ஆயுதங்கள் பிரியாது, பரதாதிகளா வந்துட்டாள். சுவாமியினுடைய படுக்கையும் பகவான் விட்டு பிரிவதில்லை, லட்சுமணா வந்துட்டாள். பகவான ஸ்தோத்திரம் பண்ற வேதங்களும் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கிறது இல்லை. அந்த வேதங்களே ஸ்ரீமத் ராமாயணமா வந்துட்டான். சாட்சாத் ராமாயணாத்மன வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. இந்த பிரியாத சில வஸ்துக்கள்லாம் அப்படியே சுவாமியோடே வந்துட்டான் இங்க வைகுண்டத்துல இருந்து. அதுல வேதமும் பகவானை விட்டு பிரிந்திருப்பதில்லை. அது அப்படி சாட்சாது ராமாயணாத்மனா ராமாயணமாக ஸ்ரீமத் ராமாயணமாக வந்து விட்டுதான் வேதம். தசரதனுக்கு புத்திரனாய் கௌசல்ய கர்ப்பத்துல பிரபு வந்தாள் ராமனாய். வேதங்கள்லாம் வால்மீகி வாயிலாக ராமாயணமா வந்துட்டான். மகாபாரதங்கள்லாம் வேத சாரம், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அது 5வது வேதம் விட்டாளது. 5வது வேதம் நாள் எல்லா வேதமுமே ஸ்ரீமத் ராமாயணம். இந்த இதிகாசத்துக்கு அதான் ஒரு பெருமை. வேதா பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. அதனாலதான் நாரதர் உபதேசம் பண்ணும் பொழுதும் ஸ்ரீமத் ராமாயணத்தை சிரவணம் பண்ணினா என்ன புண்ணியம் நாள். இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம். புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம். 4 வேதங்களையும் காட்ட புண்ணியமா ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் எப்படி காட்டா. மகா பவித்திரமாம் அஸ்வமேதாதி மகாயாகம் பண்ணினா எந்த புண்ணியமோ அந்த புண்ணியமா. அஸ்வமேதாதி மகாயாகத்தினால எந்த பாபம் போகுமோ பாபக்னம், அந்த பிரம்மஹத்தியாதி பாபங்கள்லாம் போயிடுமா. புண்ணியம் வேதைஷ்ட மகத்தான புண்ணியமாம் ராமச்சரித்திரத்தை கேட்பது. புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம். அப்படிப்பட்ட புண்ணிய சரித்திரம் நம்ம தேசத்துல வேதத்துக்கு தனி பெருமை உண்டு. ஏன்னா 6வது பேசினா கூட சாதாரணமா ஒரு படிப்பும் இல்லாதவன் ஒருவருக்குறோம் சண்டை போட்டுக்கிற போது கூட என்ன வாக்கு வேத வாக்குவோம். அதனால ராமாயணத்தை காட்டா சர்வ வேதங்களையும் காட்ட புண்ணியமா. புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம். நாரதர் தான் படிக்கணும் படிக்கணும்னு சொன்னார். வால்மீகி காக்கணும் காக்கணும் விட்டாள். நாரதர் சொன்னது சங்கேப ராமாயணம். எப்படேத் ராமச்சரிதம் சர்வ பாபை பிரமுச்சதே. ராமச்சரித்திரத்தை படிக்கிறவாள் சர்வ பாபத்திலே முக்தாளாயிடுவாள். வால்மீகி கேட்கணும் கேட்கணும் விட்டாள். ஸ்ருண்வன் ராமாயணம் பக்தியா எப்பாதம் பதமேவா அப்படி சொன்னாள். சுத்வா ராமாயண விதம் தீர்க்கமாயுஷ்ட விந்ததி. வால்மீகி கேட்கணும் கேட்கணுங்கிறார், நாரதர் படிக்கணுங்கிறார். என்ன அர்த்தம்னா வால்மீகி கேட்டு க்ஷேமத்தை அடைஞ்சவர், அவர் சொல்லி க்ஷேமத்தை அடைஞ்சவர். அதனால அவர் படிக்கணுங்கிறார், இவர் கேட்கணுங்கிறார். ஸ்ரோதவிய மனசூயான்னார் வால்மீகி. அசூய இல்லாம கேட்கணும்னாள். அசூயக்கு காரணங்கள் உண்டு. சிலவனுக்கு நடக்கிற இடம் பிடிக்காம இருக்கும், சிலவனுக்கு அந்த உபன்யாசம் பண்ற இடத்துல ஸ்பீக்கர் வச்ச கம்பெனிக்காரங்கிட்ட கோபம் இருக்கும், சிலவனுக்கு சொல்றவாழ்கிட்ட துவேஷம் இருக்கும். அவர் சொல்லவாவது அப்படி சொல்லு அப்படி நினைப்பான். இது மாதிரியான காமக்ரோதாதிகளை எல்லாம் வெட்டி வச்சு விட்டு கேட்கணுமா. அதனாலதான் பிரகலாத் சுவாமி அப்பாவை பார்த்து சொல்ற போது, அப்பா நீங்க என்னமோ சத்ரு இருக்காங்கிறீங்களே, உத்தேஜிதாத்மன உத்பதஸ்திதாத். சத்தியமாக
ஜெயிக்கப்படாத மனசை தவிர்த்து வேறு சத்ருவே இல்லை மனுஷனுக்கு. ரித்தே அஜிதாத் ஆத்மனா, ஆத்மான்னு மனசு சரீரம் ஜீவாத்மா எல்லாரையும் சொல்லுவதுண்டு நம்ம மதத்துல. அந்தந்த இடத்துக்கு தந்தா போல மனசை எவன் ஜெயிக்கலையோ அந்த மனசுதான் அவனுக்கு சத்ருன்னு. சமம் மனோதத்வன சந்தி வித்விஷா, நீங்க சமமா வச்சு பாருங்க மனசை. ஆறாவது சத்ரு உலகத்துல இருக்கானா பாருங்க. சமமா வச்சிருந்தா என்ன அர்த்தம் தெரியுமோ? ராகாதி ரஹிதமா வைங்கோன்னு அர்த்தம். வேண்டியவன் வேண்டாதவன், பிடிச்சது பிடிக்காது, இது மாதிரியான எண்ணம் இல்லாம மனசை வச்சு பாருங்க. உலகத்துல சத்ருவே கிடையாது. 5 வயசு குழந்தை அப்பாக்கு சொல்லிச்சு. அது மாதிரி இது மாதிரியான அசூயாதிகள்லாம் நல்ல காரியங்கள்ல வரப்படாதான். வால்மீகி ஸ்ரோதவ்ய மனசூய, அசூயப்படாம கேட்கணுங்கிறாள்.